ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவில் வந்து பேசிக்காக நிறைய ஃபோன் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து பேசிக்கான மொபைல் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு மாடல் நம்மள்ட்ட இருக்குது. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஜியோ வந்து நிறைய பேசிக் ஃபோன் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்க்க போகிறது ஜியோ பாரத் K1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 999 ரூபா. ஓகேங்களா, இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், ஜியோ பாரத் ஃபோன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சார்ஜரு, ஒரு சிம் கார்டு, ஒரு ஜியோ பாரத் ஃபோனு ப்ளஸ் வந்து ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இதான் கொடுப்பாங்க. இதுக்கு ஹெட்ஃபோன் வருமானு கேட்டிங்கன்னா இதுக்கு ஹெட்ஃபோன்ஸில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. இது சார்ஜர் வந்து கார்பனுடைய ஒரிஜினல் சார்ஜர் தான். ஓகேங்களா, இது வந்து 5 வாட் சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோடைய குவாலிட்டி, சார்ஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஒயரோடைய லென்த் வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப பெரிய லென்த்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும். வந்து 2 பின் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. சரிங்களா, இது வந்து மைக்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி பின்னு போட்டுக்கிற மாதிரி. இது டைப் சி கொடுக்கல, மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து பின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய கார்பனுடைய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் பேட்டரி தான், நம்ம அட்டாச் பேட்டரி கிடையாது. நார்மலாக எடுத்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய பவர் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரம் பவர் பேக்கப் இருக்கும் அப்படின்னா ஒரு 2 நாள் வரைக்கும் இது இருக்கும். ஏன்னா இது வந்து பேசிக் ஃபோனுங்கிறதுனால ஒரு 2 days வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக வந்து பேட்டரி வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ சிம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது பெரிய சிம்லாம் கிடையாது, மீடியம் சிம் கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சிம்மாக கொடுத்துருக்காங்க மைக்ரோ சிம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது சிம்மோட தான் பாரத் ஃபோன் கொடுப்பாங்க. செப்பரேட்டாக இவங்க வந்து கொடுக்கறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்மோட கொடுக்க பார்ப்பாங்க. நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கணும். பட் நம்ம ஆல்ரெடி நம்ம சிம் கார்டு வச்சிருக்கனால நமக்கு தெரிஞ்சவர்களால நம்ம செப்பரேட்டாக ஃபோன் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 123 ரூபா நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா 28 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இது 2 பேக்கேஜ் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 123 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1234 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 336 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டாலும் 1 இயருக்கு போட்டாலும் இதோடைய டேட்டா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 500 MB ஒரு நாளைக்கு இவங்க வந்து டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனு ஜியோ ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப சைஸ் காம்பேக்ட் சைஸாக இருக்குது. பெரியவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளே வந்து செகண்டரியாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்டாக இருக்கும். இதோட குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதோட பட்டன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெயிட்லெஸ்ஸாக இருக்குது மெயினாக தான். ஜியோல வந்து பழைய ஃபோன் வச்சு பாருங்களா, பட்டன் நிறைய டேமேஜ் ஆச்சு. அந்த மாதிரி எந்த இஷ்யூ இதில் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டன்லாம் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, பட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அது வந்து லப்பரில் கொடுத்துருப்பாங்க. பழைய ஜியோ ஃபோன்லாம் லப்பர் வந்து நிறைய டைமில் வந்து பிரேக்கன் ஆகி நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. இது பட் வந்து அந்த மாதிரி கிடையாது. குவாலிட்டி வைஸ்லாம் நல்லா இருக்குது. டிஸ்பிளே வந்து ஒரு 1.5 இன்ச் சைஸ்க்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து செக் பண்ணோம், நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா லவுடாக இருக்குது. ஸ்பீக்கர் வந்து ரொம்ப லவுடாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து அதுக்கான சார்ஜர் கேபிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் வந்து ஹெட்ஃபோன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணல, நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஜாக் ஒன்று ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டியாக ஒரு மைக் ஒன்று ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மைக் வந்து கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். ஏன்னா ஜியோ பொறுத்த வரைக்கும் விவோல்டி ஸ்டாண்டர்ட் 4G கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளாரிட்டி வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் வந்து எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு மாடல் வந்துச்சு, அதை மாதிரி பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குது. மேலே வந்து ஒரு டார்ச் லைட் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எல்இடியில் வந்து டார்ச் லைட் ஒன்று இருக்குது, நம்ம வந்து ஆன் பண்ணிக்கிற மாதிரி. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து லவுடாக தான் ஒர்க் ஆகுது, நம்ம செக் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ரொம்பலாம் கிளாரிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலாக ஒரு சின்ன இமேஜ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டோடைய நேம் வந்து போட்டிருக்காங்க. எங்கேயுமே வந்து ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே பேட்டரியும் சரி உள்ளேயும் சரி எல்லா இடத்துலையும் கார்பன் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாரத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணோடனே ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா அதோடைய கார்பன் சொல்லிட்டு பிராண்டோடைய நேம் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. என்ன மாடல், என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா IMEI நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, MAC நம்பர் ஐடிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சார் வேல்யூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்டு வந்து ஒரு சின்ன சிம் கார்டு போடுற மாதிரி ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு SD கார்டு போட்டுக்கிற மாதிரியும் ஒரு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, சிம் கார்டு போகிற ஸ்லாட் வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள்
புஷ் பண்ணுறது மூலிமா லாக் பண்ணிக்கிற மாதிரி ஜஸ்ட் பழைய ஓல்டு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. சொருகிற மாதிரிலாம் கொடுக்கல, அது கிளிப் டைப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் வந்து இன்செர்ட் பண்ணிடுவோம். சிம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அதிலே வந்து இண்டிகேஷன் பிக்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் வச்சு நீங்கள் லாக்கை வந்து ரைட் சைடில் புஷ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். சரிங்களா? ஓகே, சிம் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். மெமரி கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மெமரி கார்டு நம்மள்கிட்ட இல்லை, ஓகேங்களா, அதனால் வந்து மெமரி கார்டு வந்து நம்ம போடலை. ஓகேங்களா? இப்போ வந்து பேட்டரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் பேட்டரி வந்து இங்கே பழைய ஓல்டு டைப் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். வச்சு புஷ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஆகிடும். சரிங்களா? லாக் பண்ணிடுவோம். இப்போ ஜியோ கார்பன் ஃபோன் வந்து நம்ம வந்து ஒரு 1 மந்த்தாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஓகேங்களா? அதனால ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? ஆன் பண்ணோடனே நம்ம கார்பன் மொபைல்ஸ் தான் வருது, ஜியோன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வரல. ஓகேங்களா? கார்பன் அப்படி சொல்லிட்டு தான் வருது, ஏன்னா கார்பனோடைய பிராண்டு தான், அதனால் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்பி வாங்கலாம். மேலே ஆன் பண்ணோடனே சிக்னல் காட்டுது, விஓஎல்டியோடைய அந்த சிக்னல் காட்டுது. விஓஎல்டினா ஹெச்டி கால் வந்து 4G பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும். அதனால் வந்து ஹெச்டி கால் நீங்கள் வந்து பேசிக்க முடியும். இதில் வேறு சிம்மு போட முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வேறு சிம்மு எதுவுமே போட முடியாது. சரிங்களா? ஜியோ சிம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சினிமா கொடுத்துருக்காங்க, ஜியோ 7 சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஜியோ டிவி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 500 MB டெய்லி கொடுக்கறதுனால நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்கலாம், இல்லை டிவி கூட வாட்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து செட்டிங், கேமரா, பேசிக்காக எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட்டன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பழைய மொபைல் நான் சொன்ன மாதிரி பழைய ஒரு ஃபோன் வச்சு வந்துருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து பட்டன் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது, ஏன்னா பட்டன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ஜியோ டிவிலாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லைவாக பார்த்துக்க முடியும். என்ன லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஜியோ 7 ஆப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா சாங்ஸும் நீங்கள் கேட்டுக்க முடியும். ஏன்னா மைக்ரோ SD கார்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லா சாங்ஸும் கேட்டுக்கலாம். கேமராவுடைய கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து 3 MP கேமரா அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா கேமரா வந்து நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில் அதில் வந்து எதிர்பார்க்க முடியாது, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 999 ரூபாய்க்கு நம்ம ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இதில் ஸ்பீட் எல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ வந்து 2 அழுத்தினா ஒரு ஆளுக்கு, 3 அழுத்தினா ஒரு ஆளுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீட் டயல் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். வீட்டில் வயசானவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு நம்பர் டயல் பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா கூட சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு 1 அழுத்தினா இவங்களுக்கு போகும், 2 அழுத்தினா இவங்களுக்கு போகும், 3 அழுத்தினா இவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீட் டயல் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி 4G பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகிறதுனால உங்களுக்கு வாய்ஸ் கால் வந்து இப்போ நீ ஜியோ டு ஜியோ பேசுறீங்க அப்படின்னா HD தரத்தில் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து ஜியோ டு ஜியோ பேசும்போது உங்களுக்கு அந்த 4G அப்போ அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் 4G யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரெண்டுமே வந்து நெட்வொர்க்கு சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு HD கால் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் பேசிக்கிறது வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக புரியும். சரிங்களா? இந்த ஃபோன் நம்ம வந்து சொன்ன மாதிரி 999 ரூபாய்க்கு நம்ம வாங்கினோம், 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினோம். ஷோரூமில் போய் வாங்கும் போது 1200 சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிம்மோட கொடுக்கறதுனால 1000 ரூபா, 1150 ரூபா, 200 அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில இடத்துல 1200 சொல்கிறாங்க. பட் வந்து 999 ரூபா தான் இது காஸ்ட்டு. என்கிட்ட ஆல்ரெடி சிம் இருந்ததுனால நான் வந்து என் சிம்மு வேணாம் அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவருங்கனால சிம் வேணாம்னு சொல்லிட்டு நான் வெறும் ஃபோன் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஓகேங்களா? நம்ம வந்து 2 விதமான ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி 123 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா 1234 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து 336 நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இது வந்து 2 ரீசார்ஜ் பிளான் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து 123 ரூபாய்க்கு பண்ணிக்க முடியும், அப்படி இல்லைன்னா 1234 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறீங்கன்னா இன்னும் கண்டிப்பாக ஒர்த்தான ஃபோன் தாங்க. ஏன்னா வந்து பேசிக்காக 123 ரூபா அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. ஏன்னா வீட்டில் எங்கள் வயசானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா, பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இது வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஃபெதர் வெயிட்டாக இருக்கிறனால அவங்க பேக்கெட்டில் வச்சுக்கவும் முடியும், இல்லை லேடிஸாக இருந்தாங்கன்னா அவங்க பர்ஸில் கையில் ஹேண்டில் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? நல்லா இருக்குது. அதே மாதிரி சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்பீக்கரில் பேசணும்னா நல்லா ரவுடாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேசிக் ஃபோன்லாம் வந்து சவுண்டு ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேங்களா? காதை ரொம்ப ஸ்பீக்கரில் வச்சு அழுத்தி கேட்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து எந்த பிரச்சனைலாம் கிடையாது, நல்ல சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜியோ பொறுத்த வரைக்கும், இந்த ஜியோ பாரத் ஃபோனை பொறுத்த வரைக்கும் 1 பாயிண்ட் சிக்னல் கிடைச்சாலே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, வாய்ஸ் எந்த பிரேக் ஆகாமல் நல்லா பக்காவாக கிடைக்குது. ஓகேங்களா? ஏன்னா ஜியோ வந்து 4G நெட்வொர்க் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மோஸ்ட்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த நெட்வொர்க் வந்து எல்லா இடத்துலையும் இது இருக்குது. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும்.
இதுல யூடியூப் பார்த்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. இதுல யூடியூப் பார்த்துக்க முடியாதுங்க. இதுல வந்து என்னென்ன ஆப்ஸ் மெயினான ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ 7 கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா ஜியோ சினிமாஸ் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜியோ டிவி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 ஆப் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்புக்குள்ளதான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 500 MB கொடுப்பாங்க. மத்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா மத்த ஆப் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண முடியாது. சரிங்களா? பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து 999 ரூபா. நீங்க சிம்மோட வாங்கணும் அப்படின்னா 1050 ரூபா 1200 வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஏரியாவை பொறுத்து ஒரு டீலர் பொறுத்து மாறுபடும். இது எப்படி பை பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம ஜியோ ஸ்டோர்ல போய் நேர்ல போய் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க ஜியோ மார்ட்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அதுல போய் ஜியோட ஓன் வெப்சைட் அதுல போய் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அமேசான்ல இது வந்து அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? பட் வந்து நீங்க ஜியோ மார்ட்ல வாங்கும்போது 999 ரூபா வரும் சிம்மோட. பட் வந்து நீங்க அமேசான்ல வாங்குனீங்க அப்படின்னா 1200 ரூபாய் 1150 ரூபா அப்படிங்கிற மாதிரி பிளக்சுவேஷன் ரேட் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இது ஓவரால் இவ்வளவு விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.